எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஈகட் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஆட்டோகேட் 2016 வந்து எப்படி ஒரு பிளாக் கமாண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ பிளாக் கமாண்ட் வந்து ட்ராயிங்ஸ் வரையும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கமாண்ட். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸை செய்கிற மூலமாக அந்த பிளாக் கமாண்டில் உள்ள பெனிஃபிட் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நான் ஒரு விண்டோ ஒன்று நான் வரைய போகிறேன். ஸோ விண்டோ ஒன்று ட்ரா பண்ணுவோம். கோ டு ட்ரா ரெக்டாங்கிள் சென்டர் பாயிண்ட், அதாவது ஒரு கார்னரை நாங்கள் கொடுக்கணும். சென்டர் கார்னர் ஒன்று கொடுக்கலாம். கொடுத்தப்புறம் நான் டிஏ ப்ரெஸ் பண்ணுறேன். ரீசன் வந்து லென்த்தும் வித்தும் கொடுக்கணும். ஸோ லென்த் வந்து 10 டிஃபால்ட்டாக இருக்குது. நான் ஒரு 15 கொடுக்குறேன். வித் வந்து நான் 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இன்சைட் த ரெக்டாங்கிள் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள் கமாண்ட் இஸ் ஓவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள்னு வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நான் எப்படி பிளாக்காக க்ரியேட் பண்ண போகிறேன், என்ன ரீசன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆட்டோகேட் ட்ராயிங்கில் ஸ்பெஷலி ஃபார் என்ன ஹவுஸ் பிளான் ஒன்றில் நாங்கள் வந்து ஒரு விண்டோ நாங்கள் வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ அந்த விண்டோ சப்போஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தால், ஸோ சடன்லியாக வந்து நாங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். மீன்ஸ் சொன்னால் 1 by 1 நாங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நாங்கள் அதே கமாண்டில் வந்து அந்த கமாண்டை வந்து நாங்கள் ஒரு பிளாக்கில் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா, ஸோ எங்களுக்கு அவ்வளோதுக்கு டைம் போகாது. ஸோ வித்தின் 1 or 2 minutes we can able to change எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒரே டைமில் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் பிளாக் கமாண்ட். ஸோ இப்போ நான் வந்து இது ஒரு சாம்பிள் விண்டோன்னு வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை நான் வந்து இப்போ பிளாக் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் ஒரு விண்டோவை டிசைன் பண்ணிட்டுருப்போம். ஸோ நான் இப்போ மாடிஃபைடில் ஆஃப்செட்டில் ஒரு 2 டிஸ்டன்ஸை கொடுத்து இப்போ நான் வந்து இந்த ட்ராயிங் வரைகிற மெட்ரிக்ஸோ இல்லாட்டி மில்லிமீட்டரோ சென்டிமீட்டரோ ஃபீட்டோ நத்திங், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸை கொடுக்குறேன். ரைட். ஸோ திஸ் இஸ் அ விண்டோ பிளான். இப்போ இதை வந்து நான் எப்படி பிளாக் பண்ணணும், பிளாக்கை வந்து நாங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொன்னால், ஒன்று வந்து ட்ரோவில் போய் நீங்கள் பிளாக்கை வந்து நீங்கள் மேக் பிளாக்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ட்ரோ கமாண்டில் இல்லாட்டி ட்ரோ டூல் பாரில் நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக் பிளாக், இன்சர்ட் பிளாக் என்ற 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மேக் பிளாக், அடுத்து வந்து இன்சர்ட் பிளாக். இந்த டியூட்டில் வந்து நாங்கள் பார்ப்போம் மேக் பிளாக், அதாவது எப்படி ஒரு பிளாக்கை வந்து நான் க்ரியேட் பண்ணுறதை வந்து இந்த டியூட்டில் வந்து நாங்கள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் இந்த மேக் பிளாக்கை நான் போய் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டயலாக் பாக்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் அது கேட்குது என்னென்னு சொன்னால், பிளாக்குண்ட நேமை வந்து நாங்கள் கொடுக்கணும். ஸோ இது இப்போ நான் வந்து WIN விண்டோவுக்கு நான் ஷோர்ட்டாக வின்னு கொடுத்து 1 கொடுக்குறேன். ஏனெண்டா என்ன ரீசன்னு சொன்னால், இப்போ ஒரு ஹவுஸ் பிளான் எடுத்துக்கணும்னு சொன்னால் விண்டோஸ் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பிளாக்கில் பேரை ஞாபகம் வச்சுருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் விண்டோ 1, விண்டோ 2, விண்டோ 3 அப்படின்னு நாங்கள் நேமை கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நேமை கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண போகிறோம் ஆப்ஜெக்டை. ஓகே, ரைட் கிளிக். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாக்ஸ்லேயே டயலாக் பாக்ஸ்லேயே ப்ரீவியூ வந்து இதில் வந்து காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து வேறு எதையுமே சேஞ்ச் பண்ணல, நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ இதுக்கு மேலே போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே ஒரு குரூப் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒன்று கிளிக் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பிளாக்காக வந்து இது எடுத்துச்சு. இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு இப்போ இதே மாதிரி இதே ட்ராயிங் வந்து எனக்கு ஒரு
ஒரு 2 or 3 டிசைன்ஸ் சேம் டிசைன் என்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இதை காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ணி ஓத்தோ கிளிக் பண்ணும் 1 2. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட 3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ இது 3மே ஒரே ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து இந்த ட்ராயிங்கில் வந்து இந்த விண்டோ வந்து நாங்கள் டிசைன் பண்ணி வந்து கஸ்டமர்கிட்ட நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து அதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் த டிசைன் ஆர் சம்திங். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் இந்த டிசைனை வந்து சடன்லி வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ பிளாக்குன்னு பண்ணியால் நாங்கள் ஒன்றுக்கு மாற்றும்போது ஒரு டிசைனில் வந்து பர்டிகுலராக ஒரு டிசைனை வந்து நாங்கள் செக் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அதே நேமில் உள்ள எல்லா ட்ராயிங்ஸுமே, அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே சேஞ்ச் ஆகும். இப்போ நாங்கள் வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதுக்கு மேலே வச்சு நான் ஒரு டபுள் கிளிக் பண்ணுறேன் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பிளாக் அண்ட் ஒரு ப்ரிவியூ காட்டுது எங்களுக்கு. ஸோ வின் 1 நேம் காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து இதில் ஓகே என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஓகே என்ற பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் ப்ரீவியூ மாதிரி ஒரு விண்டோஸில் காட்டிச்சு. ஸோ இப்போ வந்து அது ஃபுல் ட்ராயிங் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் இதில் வந்து என்னுடைய சேஞ்சஸை வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் இதில் போயிட்டு ட்ரோவில் லைன் ஒன்று எடுத்து ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு மிட் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ரிப்பீட் லைனில் இங்கேருந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். இங்கேருந்து இதை கிளிக் பண்ணுறோம். repeat line again connected, repeat line again connected. good. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சில சேஞ்சஸ் இருக்கு. முன்னாடி 2 பாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, ரெக்டாங்கிள் பாக்ஸ். இப்போ வந்து அதில் கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வேணும்னு சொன்னால் இன்னொரு ஆட் பண்ணிக்கொள்ளலாம் லைனை. ஓகே, இன்னொரு லைன் நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மாடிஃபைல ட்ரிம் எடுத்து ஓகே delete பண்ணுறேன். erase பண்ணியாச்சு. இப்போ ஓகே விண்டோ டிசைன் உங்களுக்கு நான் இதான் வந்து இந்த நியூ டிசைன். ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு இங்கே போய் க்ளோஸ் பிளாக் எடிட்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து இது கிளிக் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது அது கேட்குது. ஸோ ஐ ஹவ் டு சேஞ்ச் டு வின், சேவ் த சேஞ்ச் டு வின். அதாவது நான் இப்போ ஆல்ரெடி இருந்த பிளாக்கை வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ எடிட் பண்ணது நான் சேவ் பண்ணவா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் சேவ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து அங்கே அப்ளை ஆகும். ஸோ ஐ ஹவ் டு சேவ் ஃபர்ஸ்ட். ஸோ நான் அதனால் இது என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது என்ன நடக்குது, நான் ஒரு ஆப்ஜெக்டை தான் நான் சேஞ்ச் பண்ணேன். பட் இட்ஸ் டேக் 3 ஆப்ஜெக்ட்ஸுமே ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோகேடில் எந்த வெர்ஷன்லையும் நாட் ஓன்லி 16 or 17 or 20 or சம்திங், பட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கமாண்ட். இட்ஸ் கால்ட் பிளாக். ஸோ நெக்ஸ்ட் டியூட்டில் வந்து இப்போ நாங்கள் பிளாக்கை மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டியூட்டில் வந்து அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டியூட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.